வணக்கம் நேயர்களே, அச்சலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். செய்திகளை விரிவாக அலசுவதற்கு முன் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். 3 தொகுதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். திருத்தப்பட்ட புதிய படிவத்தை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். காவிரி வழக்கில் உயர்மட்ட குழுவின் அறிக்கைக்கு தமிழக அரசு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேப மனு தாக்கல். அனைத்து கட்சி கூட்டத்தை வரவேற்றதற்கு மு.க. ஸ்டாலின் நன்றி. உள்ள நிலையை புரிந்து கொண்டதாக திருமாவளவனுக்கு கடிதம். மக்கள் நல கூட்டணியில் பிளவு இல்லை, திருமாவளவன் தெளிவுபடுத்திவிட்டதாக வைகோ விளக்கம். புதிய கல்விக் கொள்கையில் 36 அம்சங்களுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு. 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சிக்கு தடை விதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தல். தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். சென்னையில் இருந்து வெளியூர் செல்ல 74,000 பேர் முன்பதிவு. அங்கீகரிக்கப்படாத வீட்டுமனைகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தால் விற்க தடை இல்லை. தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளதாக தகவல். தொடர்ந்து அச்சலசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் மற்றும் செய்தியாளர் அசோகவர்ஷன். நன்றி ஜெபஸ்டன். இன்று முதல் வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது என்பதுதான் முதல் செய்தி, பிரதானமான செய்தி. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்குகிறது. அதில் பல்வேறு புதிய படிவங்கள், பல்வேறு விதிமுறைகளுடன் அந்த ஒரு அஃபீஷியலாக அதோடைய என்னென்ன வேட்பாளர்கள் எந்தெந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலும் அதிகாரப்பூர்வமான வேட்புமனுவை அவர்கள் தாக்கல் செய்யவிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த வேட்புமனுக்கள் மூலம் அவர்களுடைய சொத்து விவரங்கள், குற்றப்பின்னணி விவரங்கள்னு பல்வேறு விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும். மற்ற தேர்தல்களில் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த ஒரு குறிப்பிட்ட இடைத்தேர்தல் பணப்பட்டுவாடா புகார்களோட வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வேட்பாளர்களுடைய விவரங்கள் நமக்கு சரியா வெளிவரும்போது இன்னும் அது ஒரு புது டைமென்ஷன் இதுல கொடுக்கும்னு நினைக்கலாமா, இல்ல இது ஒரு வழக்கமான நடைமுறை தானா? இல்லை, நீங்கள் அவங்க தாக்கல் பண்ணக்கூடிய மனுவில் வந்து அவங்கள பற்றியக்கூடிய அத்தனை விவரங்களும் வெளியிடுவார்கள். அதில் முக்கியமாக அவர்கள் சம்மந்தப்பட்ட ஏதேனும் குற்றப்பின்னணி இருக்கிறதா, அவர்கள் ஏதேனும் வழக்குகள் இருக்கின்றனவா, அவருடைய சொத்து என்ன, இதெல்லாமே நமக்கு தெரிய வரும். இது எல்லாத்த விட அடிப்படையாக ஒரு செய்தி இந்த தரம் வந்து முக்கியமாக பார்க்கறது என்னென்னா, அதில் வந்து ஒரு படிவம் ஒன்று அதில் வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நான் இந்திய குடிமகன், இந்த வேறு நாட்டினுடைய குடிமகன் குடியுரிமை எதுவும் நான் பெற்றிருக்கவில்லைன்னு ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த தேர்தலை நம்ம பயன்படுத்துகிறோம், இப்போ அது வந்துருச்சு அப்படிங்கிறது, நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு இப்போ சொல்கிறோம். பட் ஆனால் நீங்கள் இத்தனை காலமாக இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை பெறுவதற்கான ஒரு தேவையே இல்லாமல் இருந்திருக்கிறது. இப்போது அதற்கான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னும்போது நான் பல்வேறு செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்குறேன். அப்போ வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள், வேறு குடியுரிமை பெற்றவர்களும் இங்கே வந்து போட்டியிட்டு இருக்கிறார்கள். அப்போ அதை வந்து நம்ம இத்தனை நாள் கவனிக்காமல் இருந்திருக்கிறோம். இப்போதுதான் தேர்தல் ஆணையம் அதை வந்து அப்படி போட்டியிடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? அப்படி அதுக்கு ஒரு தடை இருக்கு அப்படிங்கறதே இது இப்பதான் முதல் முறையா வெளியே வருது அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, நீங்க அப்போ நிச்சயமாக நாம எதிர்பார்க்கக்கூடியது ஒரு இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர் தான் இந்த நாட்டில் போட்டியிட வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. அவர் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுது, பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னா தகுதிகள் என்னன்னா ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கறத அதுல சொல்லுதே தவிர வேற நாட்டு குடிமகனாக இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுதான்ற சந்தேகம். நீங்க வேற நாட்டு குடிமகனாக இல்லைன்னு இப்ப நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இந்திய நாட்டு குடிமகனாக மட்டுமே தான் இருக்கணும். நம்ம இதனால் வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, அடிப்படை நம்பிக்கையின் பார்ப்பட்டு என்ன சொல்லணும், அவர் தன்னை பற்றி விவரங்களை வழங்கும் போது அவர் இந்திய குடிமகனாக மட்டும்தான் இருப்பார், நான் நம்பிக்கையில பேசணும். இப்போ இன்னொரு கூடுதலாக அதில் ஒரு வரி வருது, என்னன்னா நான் பிற நாட்டு குடியுரிமையை பெறவில்லை அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் அவர் வழங்க வேண்டி இருக்கிறது. உண்மையிலே நீங்க இது ரொம்ப ஒரு பெக்குலரான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதாவது அப்போ பல பேர் இங்கே போட்டியிடக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு வேற்று நாட்டு குடிமுறையும் பெற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இத்தனை நாள் கவனிக்கப்படாமல் இருந்திருக்கிறது. அதை வந்து ஏதோ சில பிரச்சனைகள் மூலமாக கவனிக்கப்பட்டு இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தின் மூலமாக அந்த குறையும் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் இதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நம்ம ஏன் இப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் நாடுகளுடைய குடியுரிமை பெற்றவர்கள் இங்கே போட்டியிடுவதற்கான நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். அப்போ போட்டியிடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் PIO இந்த மாதிரியான பல்வேறு விதமான நம்ம வாய்ப்புகளை வந்து நம்ம வழங்குறோம். அப்போ வெளிநாட்டில் குடியுரிமை பெற்ற ஒருத்தர் இங்கே வாய்ப்பு மறுக்கப்படுவது அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நாட்டில் மட்டுமே அவர் பணியாற்றுவார், ஏன்னா அது மக்கள் பணியாற்றுவதற்காக வரக்கூடியவர், அதனால் அவர் முழுமையாக இங்கேதான் இருப்பார் என்ற ஒரே ஒரு அத்தாட்சி என்னன்னா அவர் இந்திய குடியுரிமை மட்டும்தான் பெற்றிருக்கிறார் என்பது.
ஸோ இது ஒரு பல்வேறு இன்ஃபேக்ட் இதனுடைய பின்னணியை போய் தேடி படிச்சா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு எனக்கு தெரியுது. பட் மற்ற நாடுகளில் கூட நம்ம அந்த நிலையை பார்க்க முடியுது. ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோ இல்ல மலேசியா போன்ற நாடுகள்ல பல்வேறு நாடுகள்ல வந்து மற்ற நாடு குடியுரிமை இப்ப நிறைய பேர் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. ராஜபக்ச குடும்பத்துல பலர், அவர் கோத்தபயா போன்றவர்கள்லாம் அமெரிக்க குடியுரிமை வச்சிருக்காங்க. ஆனா அந்த நாட்டுல முக்கிய பாதுகாப்புத்துறை அளவுக்கான பொறுப்புகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா, அப்ப அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் என்ன நாட்டுக்கு அவர்கள் வந்து விசுவாசமாக இருப்பார்கள், எந்த நாட்டுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது, எந்த நாட்டுக்கு அவர்களுடைய ஒரு முழு ஈடுபாடு பங்களிப்பு அவருடைய உழைப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. அந்த வகையில இந்த விதமான ஒரு படிவம் என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க அம்சம். ஆனா நம்ம இத்தனை நாள் இதை கவனிக்காம இருந்திருக்கோம். அதுல பின்னாடி வேற ஏதோ இந்தியாவுக்குள்ளே நடந்திருக்கு. நம்ம வேற ஏதோ ஒரு சில வேற சிக்கல்களே தான் பாடம் கற்றுக்கொள்கிறோம். நிச்சயமா தேர்தல் ஆணையம் இது வேற சிக்கல்களை இது மாதிரி சந்தித்திருக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாதிரியான ஒரு இந்த இடைத்தேர்தல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நாளைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலோ இல்ல நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தலோ வரும்போது நீங்க சொன்னது போல இதோடைய பின்னணிகள் நமக்கு தெரிய வருமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம அடுத்ததா இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்களுக்கு போனோம். ஆனால் நேற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி திமுக வந்து காவிரி பிரச்சனையில நடத்தி முடித்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 22 கட்சிகள், அதுல சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள்னு எல்லாரும் பங்கேற்றதா நம்ம அதுல பாக்குறோம். முக்கிய கட்சிகள் நமக்கு தெரியக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி பங்கேற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போதுதான் மதிமுக பொதுச் செயலாளர் ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார். இது அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, திமுக தோழமை கட்சிகளுடைய கூட்டம் மட்டும் தான் நடந்திருக்குன்னு அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். பட் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு சிறப்பு சட்டசபை கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் காவிரி பிரச்சனை தொடர்பாக சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுகிறது. பட் அது அதிர்ஷ்டவசமாவோ துரதிருஷ்டவசமாவோ இந்த அனைத்து கட்சி கூட்டம், அதுல இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனை, அதுல என்ன தீர்மானம் போட்டாங்க அப்படிங்கறத தாண்டி இதுல மக்கள் நல கூட்டணி பங்கேற்குமா, திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பாரா, அவர்களுக்குள்ளான அந்த அரசியல், இதுல இந்த 4 கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றனவா, மக்கள் நல கூட்டணியில் பிளவு வந்து விட்டதா, இது போன்ற செய்திகள் தான் இதுல முன்னிலை பெற்று இன்னைக்கு வந்து விவாத பொருட்களாக ஆகியிருக்கின்றன. அது காவிரி பிரச்சனைக்காக கூட்டப்பட்ட கூட்டம்ங்கிறதே நமக்கு 2வதா தான் நினைவுக்கு வரக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் வந்து அந்த சர்ச்சைக்குள்ளேயே போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல வருது. வாஸ்தவம் தான், நீங்க சொல்ல மாதிரி அந்த பிரச்சனை வந்து திசை திரும்பி விட்டது. நாம கவனம் செலுத்தி இருக்க வேண்டியது அனைத்து கட்சி கூட்டத்தில் மட்டும்தான். இதுல நீங்க வந்து என்ன விதமான அரசியல் உள்நோக்கங்கள் இருக்குமானாலும் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இது ஆக்சுவலா நீங்க தமிழக மக்களினுடைய, குறிப்பாக டெல்டா விவசாயிகளினுடைய நிலைமையை சீர்தூக்கி பார்த்து, பிரச்சனையை சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம். இதில் நீங்கள் வந்து எப்பேற்பட்ட கட்சி வித்தியாசங்கள் இருந்தாலும், கொள்கை வித்தியாசங்கள் இருந்தாலும் அத்தனை சிறிய கட்சிகளும் வளரும் கட்சிகளும் பெரிய கட்சிகளும் பங்கேற்று அதை சிறப்பித்திருந்து அதனுடைய ஒருமித்த குரலாக ஒலித்திருந்தால் மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். அது வந்து நடைபெறவில்லை. அது வந்து பல்வேறு அரசியல் காரணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. பல்வேறு என்ன சொல்றது, நடைபெறாது இந்த மாதிரியான காரணங்கள்லாம் தெரிவிக்கின்றன. அதுவே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம அந்த மாதிரியான ஒருமித்த குரலுக்கு ஒருங்கிணையவில்லை என்பதே ஒரு பெரிய பின்னடைவு. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, இப்போ நீங்கள் அதுலேருந்து வரக்கூடிய ஆஃப்ஷூட்டாக வரக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் முக்கியமாக இன்னைக்கு பேசப்படுது. முக்கியமாக மக்கள் நல கூட்டணிக்காரர்கள் ஏன் சேரவில்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் தெரிவிக்கும் பொழுது பங்கேற்காதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள இந்த பக்கமே வந்து திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள் வந்து போய் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்புறம் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது. ஏன்னா மக்கள் நல கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு வரேன். என்னன்னா, நீங்கள் இது மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து பின்னாடி கூட்டணியாக உருவாகி தேர்தல் சந்தித்த போது கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தனித்தன்மைகளை விட்டு கொடுக்காமல் அதே சமயத்தில் ஒரு ஹோமோஜீனியஸாக வேலை செய்கிறார்கள். அப்போ நீங்கள் இது தேர்தல் ரீதியான ஒரு அணிதிரட்டலுக்கு வரும்போது, தொகுதி பங்கீடுக்கு வரும்போது, கொள்கை ரீதியான பங்கீடுக்கு வரும்போது அந்த இடத்துல அவர்கள் இணைந்து செயல்படுவது என்பது சரியானது. அதே சமயத்தில் ஆனால் தங்களுக்கான தனித்தன்மைகளை அவர்கள் விட்டுவிடக்கூடாது. இப்போ நீங்கள் மார்க்சிஸ்ட் அந்த ஒரு வகையில தான் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னால் வர இயலவில்லை, வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லைங்கிறது போன்ற சில வார்த்தை பிரயோகங்கள் அதில் பார்க்க முடிந்தது. அதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்த பதில் கடிதத்திலுமே கூட உங்களுடைய உள்ள நிலையை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு கடித போக்குவரத்துல இன்னுமே ஒரு கூடுதல் அரசியலை நம்ம வந்து அதுல உள் நோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுகிறது.
திருமாவளவன் அவர்கள் அந்த நேற்று திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு ஏன் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதற்கான ஒரு கடிதத்தையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேடி தன்னுடைய விளக்கத்தை அளித்திருந்தார். அதற்கு சில ஸ்டாலின் அவர்களும் கூட பதிலளித்து உங்களுடைய உள்ள நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறியிருந்தார். இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்குமா இல்லையா, மக்கள் நல கூட்டணிக்குள் வெவ்வேறு கருத்துக்கள் நிலவுகிறதா அப்படின்னு போய்கொண்டிருந்த சூழ்நிலையில அந்த ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா தான் திருமாவளவர்கள் அந்த கடிதத்தை எழுதுறார். நான் கலந்து கொள்ள முடியல, ஆனா உங்களுடைய இந்த கூட்டத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் எடுக்கிறாரு. பட் அதுவே இன்னொரு ஒரு சர்ச்சையுடைய தொடக்கமா அமைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருகிறது. சர்ச்சைங்கிறத விட நீங்க அடிப்படையில் ஒரு செய்தி நீங்க பார்க்கணும். என்னன்னா, நீங்க அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி என்பது தங்களுடைய தனித்தன்மை, ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய தனித்தன்மைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த தனித்தன்மைகளை காப்பாற்றிக் கொண்டு ஒருங்கிணைந்து முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரியான இப்போ நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவை திரு வைகோ மட்டும் எடுத்தாரா, இல்லை வந்து நீங்க கூட்டணி கட்சி தலைவர்களை அனைவரையும் ஒருங்கிணைந்து சேர்ந்து முடிவெடுத்தாரா? இந்த மாதிரியான விவாதங்களுக்குள்ளாம் போய் இப்போ நீங்க இன்னைக்கு இன்னொரு பத்திரிகையில் திரு ரவிக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க இடதுசாரிகள் வந்து விவசாயிகள் பேரணியில போய் திருமாவளவன் அவர்களே கூட ஒரு பேட்டியில் அதை தான் சொல்லியிருக்காரு. விவசாயிகள் சங்கங்களுடைய கூட்டத்தை இதே திமுக கூட்டிய போது கம்யூனிஸ்ட் விவசாயிகள் சங்கங்களும் கலந்து கொண்டன. அப்போ நாங்க அது கலந்துக்கிறது சரிதான் போலன்னு தான் நாங்களும் நினைச்சோம். அந்த அடிப்படையில் தான் நாங்க சொன்னோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரிவினை, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அங்கே இருக்கும்பொழுது அப்போ அவர்கள் செய்யும்போது நாங்கள் போய் பங்கேற்க கூடாதா என்ற கேள்வி எழுகிறது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ இதுல என்னன்னா, இவர்களுக்குள்ள ஒரு தெளிவு ஒன்று முக்கியமாக தேவை. என்ன தெளிவுன்னா, எந்த விஷயங்களில் ஒருமித்த முடிவோடு செயல்படுவோம், எந்தெந்த விஷயங்கள் தங்கள் தனித்தன்மைகளை காப்பாற்றிக் கொள்ளும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. இப்போ இன்னொரு செய்தி நாம பார்க்க வேண்டியது போது, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பிளவு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களுக்காகத்தான் அவர்கள் வந்து கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இடங்கள் எங்கே வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதை வந்து அவர்கள் தொடர்ச்சியாக செய்யட்டும். அதே சமயத்தில் ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டிய அம்சங்கள் ஏதேனும் இருக்கக்கூடிய முடிவுகள் எடுக்க வேண்டிய இடத்தில் வரும்போது அந்த மாதிரியான முடிவுகள் எடுத்து செயல்படுத்துவது தான் சரியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, திரு ஸ்டாலின் அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய பதில் கடிதம் மிக முக்கியமான கடிதம். உங்களுடைய உள்ளத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்ற அளவில் அது சொல்றாரு. இது வந்து உண்மையிலேயே வந்து இவருடைய நிலைமையை நான் மனதார நான் புரிந்து கொண்டேன், நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் புரிந்து கொண்டேன்னு அதுக்கு உண்மையிலே அர்த்தம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான ஒரு அப்ரோச்சாக தான் அதை நான் பார்க்கிறேன். ஒரு வகையில் சரியும் கூட. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்காதது ஒரு முக்கியமான செய்தியாக பேசப்படுகிறது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா போன தரம் இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது போய் கலைஞரை சந்திச்சு மனு கொடுத்த போது அப்போ திருச்சி சிவா அவர் கலந்து கொண்டார். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து திமுக அவருக்கு இணக்கமாக அன்றைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர் வந்து திருச்சி சிவா அவர்களை அனுப்பி வைத்து எல்லாம் செய்தது. அதே போல இன்னைக்கு அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இருக்கும் போது அவரும் வந்து அதற்கான ஒரு பதில் மரியாதை வந்து பங்கேற்று இருக்கலாம். ஒன்னா இதுல ஒரு சின்ன ஒரு அரசியலை பார்க்க முடியுதான்ற ஒரு சந்தேகம் தான் நீங்க விளக்கலாம். அன்னைக்கு வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஒரு அனைத்து கட்சி பிரதிநிதிகளை அழைத்து சென்று பிரதமரை சந்தித்த போது 2016 சட்டமன்ற தேர்தல் நடக்கல. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை, எல்லா கட்சிகளும் விஜயகாந்த் நம்ம பக்கம் வந்து விடுவாரா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அன்னைக்கு எல்லா கட்சிகளும் பாஜக, திமுகன்னு அன்னைக்கு அதிமுக தவிர எல்லா கட்சிகளுமே விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையை ஏற்று போறதுக்கு எந்த தயக்கமும் காட்டல. அப்போ அந்த கூட்டணிக்கு அவர் வந்து விடுவார்ன்ற எதிர்பார்ப்பினால அது நடந்ததா? இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு திமுகவை நோக்கியோ எந்த கட்சியை நோக்கியோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்கிறதுனால அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லாம போயிடுச்சா? அந்த கணக்குகளும் இதுல சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல இருக்கு. நீங்க சொல்ல மாதிரி அது வந்து 2016 தேர்தலுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை என்பதனால் கண்டிப்பாக எல்லோரும் அவரை அரவணைத்து செல்வார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஒரு வீச்சு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் இன்றைக்கு அதே விஷயத்தை தான் எடுத்து பேசுறோம். இன்னைக்கு அதே காவிரி பிரச்சனை பற்றி பேசுறோம். அன்னைக்கு வந்து நீங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு திமுக கூட்டுகிறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரான திரு ஸ்டாலின் அவர்கள் அதை முன்னிலை வச்சு வகித்து நடத்துகிறார். அப்போ நீங்க அதே சமயத்தில் ஒரு பதில் மரியாதையாக போய் பங்கேற்றோ அல்லது உங்களுடைய தரப்பிலிருந்து ஏதேனும் ஒரு முக்கியமான தலைவரை அனுப்பி வைத்தோ நீங்கள் அங்கே பங்கேற்க செய்திருப்பீர்கள். ஆனால் அது இன்னும் ஒரு ஆரோக்கியமான அம்சமாக அது வளர்ந்திருக்கும். என்னன்னா, இந்த மாதிரியான ஆரோக்கியங்கள் நைசிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரசியல்ல ஒரு கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். எல்லா இடத்துலையுமே இந்த எல்லா விஷயங்களிலும் இந்த மாதிரியான ஒரு முரண்டு பிடித்து அல்லது முரண்பாடான ஒரு கருத்துக்களோடவே இருப்பது என்பது பொது அம்சங்களில் ஏற்கத்தக்கது அல்ல.
அதுவும் திரும்ப இந்திய அரசியல்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் தான். கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு எல்லாரும் ஒருமித்த குரல்ல பேச முடியுது, தமிழ்நாட்டுல அது என்னைக்குமே முடியல அப்படின்ற அந்த விமர்சனத்தை இன்னமும் அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்துல இதெல்லாம் நடந்துருச்சோ. இப்ப நீங்க இது ஆளும் கட்சி ஆளும் கட்சியோ இல்ல பாஜகவோ இதுல எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்பது ஒரு புரிந்து கொள்ளத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்காங்க. பாஜக வேறு ஒரு தரப்புல இருந்து பேசுகிறது, ஆளும் கட்சி வேறு ஒரு தரப்புல இருந்து. ஆளும் கட்சி தெரிவிக்கக்கூடிய செய்தினா நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து விட்டோம், எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிறது என்ற ஒரு பார்வையிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள். ஆனா நீங்க இங்க இருக்கக்கூடிய இதர கட்சிகளாக ஒருங்கிணைய வேண்டும் இல்ல. இப்ப இந்த மாதிரியான ஒரு பொது பிரச்சனையில் ஒருங்கிணைந்து பேசும்போது கிடைக்கக்கூடிய, நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்ச வலுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வலுவை கூட நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதுல வருத்தத்தக்க. இதுல ஒருமித்த குரலாக ஒலிக்க வேண்டும் என்ற ஒரு புறம் ஒரு கோரிக்கைகள் இருக்க, மற்ற கட்சிகள் இதுல இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு திமுகவுக்கு ஒரு தார்மீக உரிமை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மற்ற கட்சிகள் பேசுறாங்க. திரும்ப அந்த அரசியல் கூட தான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா இல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டம் இதனுடைய இருக்கக்கூடிய உள்ள அரசியல் அப்படிங்கறத தாண்டி காவிரி பிரச்சனை, காவிரியுடைய வழக்கில உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கிறது. தமிழக அரசு ஒரு ஆட்சேப மனுவை அங்கே தாக்கல் செய்திருக்கிறது. அந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழு கொடுத்த அறிக்கையில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை தமிழகம் ஏற்கவில்லை. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 42 தாலுகாக்களில் வறட்சியாக அறிவிக்கப்பட்டிருப்பது என்ற ஒரு விஷயத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களிடம் அபரிமிதமான தண்ணீர் இருக்கிறது போன்ற பல விஷயங்களுக்கான ஆட்சேபனை தெரிவித்து தமிழக அரசு ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கான அடுத்த எதிர்வினைகள் கர்நாடகாவிலிருந்தும் மத்திய அரசிடமிருந்தும் எவ்வாறு வரப்போகின்றன, அது குறித்து பேசலாம் நேர்களே. காவிரி விவகாரத்தில் தமிழகம் ஒருமித்த குரலில் ஒலிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக நேற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முயற்சி செய்ய, அதன் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல்கள், அதில் இருக்கக்கூடிய கடித போக்குவரத்து, அதில் கூட்டணியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கருத்துக்கள் என பல்வேறு விஷயங்களை நாம் பேசி முடித்தோம் நேர்களே. ஆனால் தற்போது ஒரு முக்கியமான செய்தியும் நம்ம இதில் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. காவிரியுடைய வழக்குல தமிழக அரசு ஒரு ஆட்சேப மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. எதை ஆட்சேபிக்கிறாங்க அப்படின்னா, அந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழுன்னு சொல்லி 2 மாநிலங்களையும் ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையில பல்வேறு அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிகுண்டுலூர்ல எவ்வளவு தண்ணி வந்திருக்கு, மேட்டூருக்கு எவ்வளவு தண்ணி வந்திருக்கு, கர்நாடக ஆலயங்கள்ல எவ்வளவு தண்ணி இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள்லயும் சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாசன பகுதிகளிலும் எந்த அளவுக்கு அவங்க பாசனத்தை மேற்கொண்டிருக்காங்க, எவ்வளவு தண்ணி பாசனம் செய்திருக்கிறார்கள், பயிர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, இல்லை எந்த அளவுக்கு வாடி இருக்கிறது, இப்படி பல்வேறு அம்சங்களை அந்த இதுல சொல்றாங்க. அதுல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா, காவிரி நீர்ப்பாசன பகுதியில் கர்நாடகால 42 தாலுகா இருக்கு, 48 தாலுகா இருக்கு. அதுல 42 தாலுகா வறட்சியில இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை கர்நாடக அரசாங்கம் தெரிவிக்கிறாங்க. இதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை தமிழக அரசாங்கம் தெரிவித்து ஒரு ஆட்சேப மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கு. அதுல முக்கியமா அவங்க சொல்லக்கூடிய டேட்டா தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு பருவ காலத்துல கர்நாடகா 193 டிஎம்சி பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுல இந்த தொழில்நுட்ப குழுல அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஆய்வின்படியே ஏற்கனவே அவங்க 112 டிஎம்சி பயன்படுத்திட்டாங்க. இன்னொரு 38 டிஎம்சிக்கு பிளான் போட்டிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 150 டிஎம்சி அவங்க பயன்படுத்த போறாங்க. அப்படின்னும் போது பாசனத்துக்கு அப்படின்னும் போது அது எப்படி வறட்சி ஆகும்? அப்போ அது வறட்சி மாவட்டம்னு அவங்க அறிவிச்சது ஒரு போலித்தனம், அதை நிராகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயத்தை வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியான வாதங்கள் இல்ல அந்த டேட்டா அடிப்படையிலான வாதங்கள், ஒரு தரவுகள் அடிப்படையிலான வாதங்களை நம்ம முன்வைக்கும் போது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு இல்ல. உண்மையிலே அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல நீங்க தொழில்நுட்ப குழு வழங்கிய அறிக்கை, அவர்கள் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் 2 தரப்பு மாநில அதிகாரிகளும் கொடுத்த தகவல் பிளஸ் அவர்கள் நேரடியாக பார்த்த விவரங்களின் அடிப்படையில் அவருடைய அறிக்கையை உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதில் 2 மாநிலங்களும் முரண்படக்கூடிய அம்சங்கள் எதுவோ அதை அவர்களும் இப்போ கர்நாடகமும் தெரிவித்திருக்கு, தமிழ்நாடும் தெரிவிக்கிறது. இப்போ இந்த முரண்படக்கூடிய அம்சங்களை உச்சநீதிமன்றம் கூடுதலான இன்புட்ஸாக தான் எடுத்துக்கணும். இதை நம்ம ஆட்சேபம் தெரிவிப்பதாக நம் சொல்லப்பட்டாலும் அடிப்படையில் இது உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையில் இது கூடுதல் இன்புட்ஸாக தான் பார்க்கணும். இப்போ நீங்க இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள், இவங்க ஒரு தரவு தராங்க, இவங்க ஒரு தரவு தராங்க, இந்த தரவை எப்படி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் தொழில்நுட்ப குழு தந்த அறிக்கை, அதனுடைய இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் பிளஸ் இவர்களுடைய கூடுதலான இன்புட்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் இப்போ நீங்க வைக்கக்கூடிய இந்த வாதம் என்பது மிக முக்கியமான வாதம். இப்போ 42 இது வட்டங்கள் உங்களுக்கு வறட்சியில இருக்குன்னா 150 டிஎம்சி வரைக்கும் நீங்க எப்படி பயன்படுத்திட்டீங்க ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க கர்நாடகம் ஒரு விஷயத்துல இந்த தமிழ்நாட்டினுடைய இது அதே போல இவங்க சொல்றக்கூடியது என்ன, நீங்க
வந்து பெரினியல் கிராப்ஸை தான் அதிகமாக போடுறீங்க, அந்த மாதிரியான இப்போ அரிசியோ இல்லை கரும்பு போன்ற விஷயங்களை வந்து அந்த பக்கம் பயிரிடவே கூடாது, இறுதி ஆணையிலே இருக்கு. ஆனால் நீங்கள் அது போன்ற எதுக்கு அதிக தண்ணி தேவைப்படக்கூடிய பயிர்களை தான் நீங்கள் போடுறீங்க, அது தவறு. ஸோ இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயங்களுக்குள்ள போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த குழுவினிடமே தெரிவித்திருப்பார்கள். தெரிவித்ததுக்கு அப்பாற்பட்டு அந்த அறிக்கையில் இடம்பெறாத அம்சங்களை இப்போ கூடுதலான இன்புட்ஸாக கொடுக்குறாங்க. இந்த விவரங்களையும் உச்சநீதிமன்றம் தனது பார்வையில் எடுத்துக்கொண்டு பின்னால் வந்து நீங்க இதற்கான ஒரு தீர்வை வழங்க வரும்பொழுது இது எல்லாமே அடிஷனல் இன்புட்ஸ் தான். ஏன்னா என்னன்னா இந்த அம்சங்கள் வந்து விடுபட்டு விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துல தான் ரெண்டு மாநிலங்களும் கூடுதல் இன்புட்ஸை கொடுக்குறாங்கன்னு தான் நான் இதை பார்க்கிறேனே தவிர, இன்ஃபேக்ட் இது உச்சநீதிமன்றத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதலான விவரங்களாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அவருடைய பார்வையில் என்னென்ன விவரங்கள் தவறி போகலாமோ, கவனிக்கப்படாமல் போகலாம் என்பது இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாநிலம் தங்களுடைய ஒரு தரப்பை முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விவரங்கள். இதை நம்ம வந்து ஒரு அந்த குழுவினுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அவர்கள் பார்க்க தவறிய அம்சங்களை மேபி நாம கூடுதலாக அடிஷனலா தருகிறோம் என்ற ஒரு பார்வையிலிருந்து இதை பார்க்கலாம். இதுல சார்ந்த இன்னொரு ஒரு அரசியல் பார்வை நம்ம பார்த்துட்டோம்னா, அதிமுக தரப்புல தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, இது போன்ற சட்ட ரீதியாக தரவுகளின் அடிப்படையில் தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்து வரோம், இதுதான் அடுத்த கட்டத்துக்கு வழக்கை நகர்த்தி கொண்டு போவோமே தவிர ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போன்ற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகாதுன்றதுதான் ஆளுங்கட்சியோட வாதமாக இருக்கிறது. அதனாலதான் ஒரு பக்கம் அனைத்து கட்சி கூட்டம் நடக்க, இன்னொரு பக்கம் இந்த ஆட்சேப மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதுல இரண்டுமே தேவைன்னு பார்க்கணுமா, இல்ல இதுதான் அடுத்த கட்டத்துக்கு வழக்கு எடுத்துட்டு போகணும்? வழக்கை நடத்துவது என்பது உச்சநீதிமன்றத்தில் ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய தகுதி, அது வந்து நடக்கணும். இது வந்து ஒரு இறுதி தீர்ப்பு வரைக்கும் நம்ம போயிருக்கோம். நம்ம வந்து இப்போ நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூட முடிவாகி போச்சு. இப்போ அதுக்கு என்ன அடுத்து செய்யணும் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இன்னும் வந்து நீங்கள் மத்திய பாஜக அரசு அதுக்கான ஒரு மசோதாவை கொண்டு வருகிறேன், இந்த நாடாளுமன்ற இந்த கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்துகிறேன்லாம் நம்ம பேசலை. அப்படின்னா உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னா, வெறும் சட்ட ரீதியான போராட்டம் மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியான அழுத்தமும் தேவையாக இருக்கிறது. அப்போ அரசியல் ரீதியான அழுத்தம் என்ற இடத்தில் தான் நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டம், இந்த மாதிரியான பிரதமரை சந்திப்பது, இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களும் தேவையா இருக்கிறது. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க இப்ப இந்த பக்கம் நீதிமன்றம் நாளைக்கு ஒரு இறுதி முடிவுக்கு வருகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். இந்த அடிப்படை தரவுகளின் அடிப்படையில் செயல்படுத்த திருப்பி வந்து உச்சநீதிமன்றத்தை நேரடியாக வந்து செயல்படுத்த முடியாது. அவருடைய தீர்ப்பை மட்டும்தான் மத்திய அரசு தான் செய்யணும், கர்நாடக அரசு தான் செயல்படுத்தணும். அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு முனைப்புன்னு ஒரு அம்சம் இருக்கு. இதை எடுத்து செயல்படுத்த வேண்டிய முனைப்பு அப்படிங்கிறது மாநில அரசுகளுடைய கடமை, மத்திய அரசினுடைய மேற்பார்வை கடமை, இது எல்லாமே இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்முடைய கஷ்டத்தை நாம தெரிவிக்க வேண்டியது அவசியம். நம்ம கஷ்டத்தை தெரிவிச்சாதான் அந்த முனைப்பு வந்து கண்டிப்பாக மத்திய அரசுக்கு வரும். அப்ப அதுக்கான இடத்துல தான் நம்ம நிக்கிறோமே தவிர நமக்கு ரெண்டுமே தேவை அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது. தற்போது ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான சிறப்பு பேருந்துகளை இன்று முதல் தமிழக அரசு இயக்க துவங்க இருக்கிறது. அதை தாண்டி புதிய கல்விக் கொள்கை சார்ந்த ஒரு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. அதுல தமிழக அரசின் சார்பில் பல்வேறு ஆட்சேபனைகள் அந்த புதிய கல்விக் கொள்கைக்காக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றியும் பேசலாம். கல்விக் கொள்கை சார்ந்த தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது நீண்ட காலமாக கேட்கப்பட்டு வரக்கூடிய கேள்வியாக இருந்தது. அதற்கான ஒரு பதிலும் கிடைத்திருக்கிறது. நேற்று மத்தியில் நடைபெற்ற இந்த டெல்லியில் நடைபெற்ற புதிய கல்விக் கொள்கை சார்ந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களுடைய கல்வித்துறைகளுடைய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்களும் பங்கேற்று 36 அம்சங்கள்ல எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல முக்கியமா அந்த மும்மொழி கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே அந்த ஆல் பாஸ், 8ஆம் வகுப்பு வரை கிடையாது அப்படிங்கறத நம்ம எதிர்க்கிறோம். அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள ஒரு 36 அம்சங்கள்ல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பிரதானமான விஷயங்கள்னு பார்க்கும்போது அதே போல இந்த சம்ஸ்கிருத மயமாக்கல், நவோதயா பள்ளிகளை கொண்டு வருது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கான எதிர்ப்புகள் தமிழக தரப்புல இருந்து கிளம்புறதை பார்க்க முடிகிறது. அதுல மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த ஆல் பாஸ் அப்படிங்கறத 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்போ ஆல் பாஸ் இருக்கு. அது 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே தான் இருக்கணுங்கிறது அந்த கல்விக் கொள்கை சொல்கிறது. தமிழக தரப்புல கூறக்கூடிய ஒரு எளிமையான வாதம் என்ன பார்க்கிறோம்னா, 2011 தான் இந்த ரூலே நீங்க கொண்டு வரீங்க. அப்போ உடனடியாக 5 வருடங்கள்ல அந்த விஷயம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு உங்களால கணிச்சிட முடியுமா? இன்னும் அதற்கு காலம் கொடுக்க வேண்டும். உடனடியாக அது ஒரு தவறான கொள்கைங்கிற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழக அரசு சார்பில் வைக்கிறாங்க. நீங்க அந்த வாதம் சரி, அது வந்து போதுமான அளவு கால அவகாசம் கொடுத்து அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்துவிட்டு முடிவு செய்வது என்பது ஒன்று. ஆனால் அடிப்படையிலேயே இந்த அணுகுமுறை என்பது சரிதானா, 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஆல் பாஸ் செய்வது என்பது சரிதானாங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் வந்து மேல்நிலை கல்விக்கு வரும்போதும் சரி, அதே மாதிரி 10th +2 வரும்போதோ பார்த்தீங்கன்னா
மாணவர்கள் நின்று போவது, அவருடைய கல்வித்தரம் தேங்கி போவது என்பது ஒரு மிக முக்கியமான குறைபாடாக இருந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக அவர்களுடைய ஒரு அடிப்படை எழுத்தறிவு, கணித அறிவு, அவருடைய ஆங்கில அறிவு, அவருடைய மொழி அறிவு, இந்த மாதிரியான அம்சங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் மிகவும் பின்தங்கி போகிறார்கள் என்று ஒரு சில கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கான முக்கியமான காரணம் என்பது போதிய அடித்தளம் அவர்களுக்கு இல்லை என்பது. அந்த அடித்தளம் என்பது 5ஆம் வகுப்பு வரையிலிருந்து ஆரம்பித்து அல்ல 5, 6 குறிப்பாக 6, 7, 8 வகுப்புகளில் அது அடித்தளம் என்பது வலுவாக அமைய வேண்டும். அந்த பிரைமரி ஸ்கூல்லேருந்து மிடில் ஸ்கூலுக்கு வரும்போது இந்த மிடில் ஸ்கூலில் வந்து மிடில் ஸ்கூல்லையும் இதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணுமா, இந்த ஆல் பாஸுக்கு அதை கண்டினியூ பண்ணணுமா, அங்கேயும் அவருடைய தர அடிப்படையில் அவருடைய தேர்ச்சியின் அடிப்படையை நாம் வந்து கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏனென்றால் இதனுடைய 2-3 அம்சங்கள் இருக்குது. இது பிற்காலத்தில் முக்கியமாக 10ஆம் வகுப்புக்கு பின்னாலோ 12ஆம் வகுப்புக்கு பின்னாலோ அவருடைய கல்வி அறிவு, அவருடைய மொழி அறிவு, அவருடைய இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு பாட அறிவு, கணித அறிவு, இந்த மாதிரியான அம்சங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு என்பது அதற்கான ஒரு அடித்தளமாக இருந்து விடுகிறது. நீங்க 5ஆம் வகுப்பு வரை அவர்கள் மாணவர்களை தேர்ச்சி பெறுவதற்கான நீங்கள் ஆல் பாஸ் சிஸ்டம் கொண்டு வரல தவறு கிடையாது. ஆனால் 6, 7, 8க்கு அதை செய்ய வேண்டுமா? ஏன்னா 6, 7, 8 என்பது குறைந்தபட்சம் மாணவர்களுக்கு 10, 11, 12 வயசு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா யங் அடல்ட்ஸ் நம்ம அவங்க சொல்றோம். அந்த யங் அடல்ட்ஸ் ஏஜ்லயே நீங்க அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பொறுப்புணர்வு வேண்டாமா? அவர்களுடைய படிப்பு என்பது வந்து வலிமையானதாக இருக்க வேண்டாமா? அவருடைய கல்வி அறிவு என்பது ஆழமாக இருக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த நோக்கில் இருந்து தான் இந்த ஆல் பாஸை வந்து நீங்க 8லேருந்து 5க்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்களே தவிர நம்ம வந்து நம்முடைய மாநிலத்தினுடைய ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து இவர்கள் மாணவர்களை தொடர்ச்சியாக பாஸ் பண்ணிக்கொண்டே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்களை வந்து 9, 10ல கண்டிப்பா அவர்கள் தேர்ச்சி பெற்று விடுவார்கள் அப்படின்னா கிடையாது. ஏனென்றால் இடைநிற்றல் என்பது 9, 10லையும் அதிகமாக இருக்கிறது. 10ஆம் வகுப்புல நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெறாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகிறது. இதெல்லாம் நம்ம அந்த அட்ரஸ் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு தான் இப்ப இருக்கு. 9, 10ல நீங்க மாணவர்களை வந்து நீங்க அவங்களை தேர்ச்சி பெற வைத்து விட முடியுமா என்றால் முடியாது. என்ற 6, 7, 8ல நீங்க அவளுக்கு கொடுக்கக்கூடிய அடித்தளம் தான் அவள் 9, 10லையும் அவளுக்கு நல்ல ஒரு அடித்தளமாக இருக்க முடியும். இந்த நோக்கில் இருந்தால் அது பார்க்கப்பட வேண்டுமே தவிர நமக்கு இப்ப இந்த டெக்னிக்கலான ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒன்று சொல்றார். இப்பதான் நீங்க 2011 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, அதுக்கான போதிய அவகாசம் கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம். பட் அடிப்படை கேள்வி வந்து வேற இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த ஒரு 36 அதுல வந்து மொழி திட்டங்கள் சார்ந்த தொடங்கி அதே போல இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசு வந்து பல்வேறு தமிழகத்துல வந்து சிறப்பு கல்வி திட்டங்கள் நிறைய இருக்கு, அதற்கான நிதி ஆதாரங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து விட்டு வந்திருக்கிறார். வந்து நம்ம வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அனுமதிக்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நமக்கு திருப்பி மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு எஜுகேஷன் வந்து குளோபலைஸ்ட் ஆன பிற்பாடு எல்லா இடங்களையும் இன்னைக்கு ஆன்லைன் எஜுகேஷன் பரவிவிட்டது. அப்ப நீங்க வந்து கல்வியை வந்து நீங்க ஆன்லைன்ல பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு பெருகிவிட்ட போது நீங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்கே போதுமான கல்வியை வழங்குமே ஆனால் உள்நாட்டு, அதாவது நான் என்ன சொல்றேன், நம்முடைய கல்வித்தரம் உயர வேண்டும், மாணவருடைய தரம் உயர வேண்டும் என்ற நோக்கில் இருந்ததை பார்த்து போதிய கட்டுப்பாடுகளோடு அவர்களை நீங்க இங்கே அனுமதிப்பது அது வந்து ஒரு இன்க்ளூசிவான பாலிசியா இருக்காது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வாதமாக தற்போது இருக்கிறது. சோ அது எப்படி அடுத்த கட்டமா டெவலப் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நிச்சயமாக நேற்று நடந்த கூட்டத்தில் பாராட்டு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்திருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. நம்முடைய தொடர்ந்து மாணவர்களுடைய அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ற என்ரோல்மெண்ட் பெர்சன்டேஜ் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் பள்ளிகளில் சேரக்கூடிய விகிதம் வந்து தொடர்ந்து உயர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் இரண்டுமே உயர்ந்து வந்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்ற ஒரு பாராட்டையும் நேற்று அந்த கூட்டத்தில் தமிழகம் பெற்றிருக்கிறது. சோ கல்வித்துறையில் நிச்சயமாக ஒரு முன்னோடி மாநிலமாக திகழக்கூடிய தமிழகம் இந்த ஒரு கல்விக் கொள்கை சார்ந்து சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. அடுத்த கட்டங்களில் இதை எப்படி பரிசீலிக்கப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அனைவரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பண்டிகைகளை கொண்டாட செல்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு வருவார்கள். நிச்சயமாக நாளை வியாழக்கிழமை முதலே வந்து சென்னை தலைநகரிலிருந்து ஒரு பெரிய கூட்டமாக மக்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு போறதை நம்ம பார்க்க முடியும். அதற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய விதமா தமிழக அரசு வந்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. சிறப்பு பேருந்துகள் இதற்காக வந்து இயக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கிலிருந்து அந்த பேருந்துகள் வந்து இயக்கப்படும். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஏற்கனவே இதுக்கு முன்பதிவு செஞ்சு காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள்ல, அண்ணா நகர்ல, கீழம்பாக்கத்துல, அந்த மாதிரி முக்கிய இடங்கள்ல எல்லாரும் கோயம்பேடுல தான் போய் ஏறணும்னு இல்லாம 4 இடங்கள்ல பேருந்து நிலையங்களை வந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஸோ நெரிசலை குறைப்பதற்கு, எளிமையாக்குவதற்கு இது போன்ற ப்ராசஸை தமிழக அரசு ஒரு பக்கம் செய்து வருகிறது. பேருந்துல இப்படி ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா ட்ரெயின்ஸ்லயுமே நிச்சயமா நமக்கு தெரியும் பல மாசம் முன்னாடியே அந்த புக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன வெளியே வருதுன்னா, இந்த முறை அந்த சர்ஜ் பிரைசிங் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது ட்ரெயின்ல. அதாவது நம்ம என்னைக்கு பதிவு செய்யறோமோ அதற்கு தகுந்த மாதிரி கட்டணம் மாறிவிடும். நம்ம கடைசி நிமிஷத்துல புக் பண்ணோம்னா அதிக கட்டணம் செலுத்த வேண்டி வரும்ன்ற சூழ்நிலை.
அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக அதிகமான அளவுல வந்து 3rd ஏசி 3 ஏசி இல்ல 2 ஏசி போன்ற இடங்கள்ல வந்து அந்த கிளாஸ்ல வந்து டிக்கெட்டுகள் புக் ஆகிறதே வந்து குறைந்திருக்கிறது. அதை விட பல சமயங்கள்ல ஃபிளைட்டோட காஸ்ட் வந்து குறைவா இருக்கு. மக்கள் வந்து ட்ரெயினை விரும்புறது இல்ல, ஒண்ணு பேருந்துக்கோ இல்ல ஃபிளைட்டுக்கோ போயிடுறாங்க. அதோடைய அந்த விகிதம் வந்து வழக்கமா ஃபுல்லா ஆயிரும். பட் இந்த முறை அரசாங்கத்துக்கு அதுல வருமானமே குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது போன்ற செய்தியும் நம்ம வருது. சோ இந்த பண்டிகை கால போக்குவரத்துல பல சுவாரஸ்யங்கள். முக்கியமான ஒரு சுவாரஸ்யம் வந்து அதுல இந்த சர்ஜ் பிரைசிங் வந்து அரசுக்கு ரயில்வே துறை மிகப்பெரிய அளவில் வருமானம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த சர்ஜ் பிரைசிங்கை கொண்டு வந்தார்கள். இன்ஃபேக்ட் வருமானம் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன ஆண்டை விட இந்த ஆண்டு 15% வந்து வருமானம் குறைந்திருக்கு. ஆக்குபென்சி குறைந்திருக்கிறது, வருமானம் குறைந்திருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான தகவல். என்னன்னா நீங்க அரசு வந்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறதா சர்ஜ் பிரைசிங்கை பயன்படுத்தி மக்கள் வந்து கண்டிப்பாக கடைசி நேரத்தில் கூட போய் வந்து பணம் கட்டி கூடுதல் பணம் கட்டி புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் எது சீப்பான வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதோ அதை நோக்கித்தான் அவர்கள் போய் அவருடைய பயணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர நிச்சயமாக கூடுதல் கட்டணம் கட்டுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒன்று. இன்னொன்று, நீங்க இன்றைய மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டிகை காலத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய கூடுதலான பேருந்துகள் என்பது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். அதே சமயத்தில் இந்த பேருந்துகள் இந்த 4 நாட்கள் 5 நாட்களும் நாம் பார்க்கக்கூடிய, பொதுவாகவே நான் பண்டிகை காலத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த பேருந்து ஓட்டுநர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகவும் சிரமமான ஒரு காலகட்டமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு வந்து ஓய்வே இருக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ட்ரிப்பு முடிக்க அடுத்த ட்ரிப்புக்கு போய்கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த தரமும் வந்து ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் இருக்கு. ஏன்னா நான் தொடர்ச்சியான பயணம் போகும்போது நான் இதை பார்த்திருக்கிறேன். அதுவும் பண்டிகை கால பயணத்தின் போது பார்த்திருக்கிறேன். பல ஓட்டுநர்கள் வந்து தங்களுக்கு ஓய்வே கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தை தெரிவித்திருப்பார். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் போதுமான ஓட்டுநர்களை வந்து டெப்ளாய் பண்ணி அவர்களுக்கு போதுமான அளவு ஓய்வு கொடுத்து அந்த மாதிரியான வாகனங்களை சீராக பாதுகாப்பு காரணம், அதே போல வாகன பராமரிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதையும் பார்த்து கொண்டு மேலும் எல்லாரும் ஒரு அக்கறையோடு நடைபெற்றுக் கொள்வதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல சில சமயம் என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வருகிறது. இந்த முறை அது களையப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். எல்லா பேருந்துகளும் வந்து சென்னை டு மதுரை, சென்னை டு திருநெல்வேலி, சென்னை டு கோயம்புத்தூர் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேருந்துகளை இங்கே கொண்டு வந்து குவித்து இங்க இருந்து இயக்கப்படுகிறது. அப்ப நான் வந்து மதுரை டு கோயம்புத்தூர் போகணும்னா எனக்கு பேருந்து கிடைக்கிறது சிரமமாயிருது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஊர்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள்லாம் இங்க வந்துருது. அந்த பற்றாக்குறை ஏற்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் பற்றாக்குறை மாதிரி பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க இந்த சமயத்துல நீங்க அங்கீகரிக்கப்பட்ட இந்த மாதிரியான ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டணத்தை தான் நீங்க மதுரை கிளை வந்து நமக்கு ஒரு தெளிவாக வரையறுத்து கொடுத்திருக்கிறது. ஆனால் நீங்க உள்ளூர்ல ஓடக்கூடிய பல்வேறு சிறு சிறு பஸ்கள் இருக்கிறது, பல்வேறு விதமான வாகனங்களுக்கு அவர்களுடைய கட்டணங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க போவதில்லை. அப்போ ஏதேனும் ஒரு வகையில் இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து எவ்வளவு தூரம் அதை கவனமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் மக்களுக்கு நல்லது. உண்மையிலே நீங்க என்னன்னா நம்ம பெரிய வாகனங்கள் மாநிலங்களை விட்டு மாநிலங்கள் போகக்கூடிய அல்லது வந்து மாநிலத்திலேயே போகக்கூடிய பெரிய வாகனங்கள் மட்டும் அல்ல பெரிய நிறுவனத்துடைய வாகனங்களை தான் நம்ம வந்து கவனத்தில் கொள்கிறோம். ஆனால் சின்ன சின்ன ஊர்களில் கூட நீங்க நிறைய இந்த மாதிரியான பேருந்துகள் இருக்கின்றன. அவர்கள் எந்த விதமான கட்டணத்தை பெறப்போகிறார்கள் என்பது நமக்கு இன்னும் தெரியாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம மக்களுடைய ஒரு புத்திசாலித்தனம் என்னன்னா, நீங்க முன்னாடியே புக் பண்ணி இருந்து முன்னாடியே வந்து அவர்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளும்போது. ஆனா பல சமயங்களில் நீங்க வந்து வேலை செய்கிறவர்கள் கடைசி நேரத்துல ஊருக்கு கிளம்பி போவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி அவ்வளவு கூட்டமா இருக்கும். அப்ப நிச்சயமா வந்து இதே தொலைக்காட்சியில் வந்து அவர் சொல்வார்கள் எங்களுக்கு வந்து பேருந்தே கிடைக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. நாமும் அதான் போட போறோம் பாருங்க. நிச்சயமா. சோ இது வந்து ஒரு முன்னாடியே புக் பண்றவங்க அவங்க பழிச்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இந்த தீபாவளி காலகட்டம் என்பது தமிழகம் மட்டுமில்லை இந்தியா முழுவதுமே மக்கள் அதிக அளவில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம்னு பார்த்தா இந்த ஒரு வார காலகட்டத்தை நாம் சொல்லலாம். சோ நிச்சயமாக பல்வேறு மாநிலங்களுடைய அரசுகளுமே கூட இது உற்று நோக்கி கொண்டு மக்களுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. நம்ம கடைசியா இன்னொரு செய்தியை குயிக்கா பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த அன்அப்ரூவ்டு பிளாட் எல்லாம் விற்க முடியாது அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம ஒரு வாரமா பேசிக்கொண்டு வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான பார்வை இதில் எடுத்து நீங்க அப்ரூவல் இல்லைன்னா விற்க முடியாது, ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவான விஷயத்தை சொல்லிட்டாங்க. பட் இதுல இப்போ தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புது அரசாணை, ஒரு நோட்டிபிகேஷன்ல ஒரு சின்ன ரிலீஃப் வந்து கிடைத்திருக்கிறது. இப்போ அன்அப்ரூவ்டு பிளாட்டை நீங்க இப்பதான் முதல் முறையா விற்க போறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏற்கனவே நீங்க அதை வாங்கி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மறுமுறை விற்பவர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கிளாரிபிகேஷனை கொண்டு வந்து ஒரு அரசாணையை இப்ப தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறது. ஸோ ஏற்கனவே ஒரு அன்அப்ரூவ்டு பிளாட்டை தெரியாமையோ ஏமாந்தோ இல்ல வந்து வேற வழி இல்லாமையோ வாங்கி வச்சுட்டு அதை இப்போ கையில வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ரிலீஃப் இது கொடுத்திருக்கோம். நீங்க அதை மறு சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்திருக்கும் போது அந்த மக்களுக்கான ஒரு ரிலீஃப்னு இதை எடுத்துக்கலாம்.
யார் வாங்குவாங்க? இல்ல இப்ப நீங்க ரீசேலுக்கு தடையே இல்லன்னு சொல்லியாச்சு. சோ அவங்க வாங்கி ஒண்ணு வீடு கட்டிக்க கூடியவர்கள் வாங்கலாம், இல்ல ரியல் எஸ்டேட் போன்ற ஈடு செய்யக்கூடிய ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் செய்யக்கூடியவர்கள் வாங்கலாம். ஏன்னா அவங்களும் திரும்ப அதை சேல் பண்ணலாம். சோ அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல என்ன பிரச்சனை? ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆனது சேல் பண்றது. அதாவது now it is very clear அது unapproved plot ன்னு தெரிஞ்சு போச்சு. சோ unapproved plotக்கான அடிப்படை பிரச்சனை என்னைக்கு வேணாலும் இருக்கு. அது என்னைக்குமே இருக்கு. அது இருந்திருந்ததுனா இதே வாங்கி இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல unapproved இருந்தா பரவாயில்லன்னு வாங்கக்கூடியவர்கள் தான் அதிகம். அடிப்படையில் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகல. அடிப்படை பிரச்சனை சால்வ் ஆகல. அது இன்னும் unapproved plot தான். அப்படிங்கும்போது நீங்க ஒரு முறை விற்பனையாகி விட்டது என்பதனாலே இன்னொரு தடவை விற்பனை பண்ணுவதோ அதற்கு மேல விற்பனை செய்வது இல்ல. சட்ட ரீதியான தடை இல்ல அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம இத எடுத்துக்கிறோம். மத்தபடி உங்களுக்கு மைண்ட் செட் ரீதியான தடைகள் இருக்கு. மைண்ட் செட் இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அடிப்படை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இது வந்து அப்ப இதுவும் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் கடுமையாக இந்த unapproved plots மேல வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது என்னைக்கு இந்த சட்ட வந்து பிரச்சனைகள் நீங்கி ஒரு அரசு கொள்கை வரப்போகிறது, என்றைக்கு நாம் அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு அது அப்ரூவல் ஆப்போகுது, இதெல்லாம் தெரியாத சூழ்நிலையில இனிமே கொண்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன ரிலீஃப் கூட எந்த பலனையும் கொடுக்க போவதில்லை. ஒன்று. இரண்டு, அடிப்படையில் வந்து நீங்க இதெல்லாம் வந்து செய்வதன் மூலமாக நீங்க வாங்கக்கூடியவர்களுடைய எந்த தொல்லையும் குறைய போவது கிடையாது. அதனால அடிப்படையில் இது எல்லாமே வந்து அரசு ஒரு நிரந்தரமா மொத்தமான தீர்வு வர வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து தீர்வா இருக்க முடியுமே தவிர இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து பெரிய அளவு இதுலயே கூட நிறைய சிக்கல்கள். பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கலாமா, டவுன் பிளானிங் அப்ரூவல் இருக்கணுமா, சிஎம்டி அப்ரூவல் இருக்கணுமா, இந்த அப்ரூவல்ங்கிறதே யாரோட அப்ரூவல் அப்படிங்கறதுல கூட நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இதுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்தமான தெளிவுபடுத்தக்கூடிய வகையில ஒரு புதிய கொள்கையோ ஒரு புதிய சட்டமோ கொண்டு வரப்பட வேண்டும் என்பது இங்கே கருத்தாக பதிவு செய்யப்படுகிறது. பார்க்கலாம் நேயர்களே, தொடர்ந்து எப்படி இது பயணிக்க போகிறது என்று. தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.